அன்பார்ந்த ஊடகவியலாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது காலை வணக்கம். என்னுடைய பெயர் டி நரேந்திர ராவ். நான் ஃபார்வர்ட் சீமென் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற சங்கத்தினுடைய துணைத் தலைவர், அதனுடைய சென்னை பிரான்ச்சினுடைய துணைத் தலைவர். இந்த சங்கம் சிஐடியோடு இணைக்கப்பட்ட சங்கம். என்னுடைய இடதுகை பக்கத்திலே தோழர் சுகுமாரன் அமர்ந்திருக்கிறார். அவர் சிஐடியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர். என்னுடைய வலது பக்கத்திலே சிஐடியினுடைய மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சி திருவேட்டை அவர்கள் அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கத்திலே துறைமுகத்தினுடைய சிஐடி சங்க பொதுச் செயலாளர் தோழர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், அண்மையிலே 2 மிகப்பெரிய கப்பல்களை அந்நிய நாட்டு வசம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று, உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஊடகவியலாளர்கள் பல்வேறு தகவல்களை சேகரித்து வைத்திருப்பீர்கள். எம்வி டாலி, DALI டாலி என்ற கப்பல் சென்ற மாதம் 26ஆம் தேதி, மார்ச் மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற பால்டிமோர் நகரத்தில் ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியின் மேல் ஒரு பாலம் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் எங்கள் பத்திரிகையாளர் செய்தியிலே விரிவாக கொடுத்திருக்கிறோம். அந்த பாலத்திற்கு அருகே போய் கொண்டிருக்கிற பொழுது கப்பலிலே இருக்கிற அந்த எம்பி டாலி என்ற கப்பலிலே இருக்கிற எந்திரம் பழுதாகிவிட்டது. உடனடியாக மின்சாரம் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விட்டது. ஆகவே அந்த கப்பலை நிறுத்த முடியவில்லை. அது வந்திருக்கிற ஸ்பீட், வேகத்திற்கு நேராக போய் அங்கிருந்த ஒரு பிரிட்ஜில் இடிச்சிருச்சு. அது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் தான். யாருடைய மனிதருடைய தவறுகள் அல்ல. அந்த குரூஸ், அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகள், சீஃபேரர்களுடைய தவறு இல்லை. உடனடியாக அந்த பிரிட்ஜில் இடித்து அந்த பிரிட்ஜ் மேலே போய் கொண்டிருந்த வாகனத்திலிருந்து சில பேர் அந்த தண்ணியிலே தவறி விழுந்து விட்டார்கள். சில பேர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், சில பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சொன்னார்கள். ஆனால் அமெரிக்க அரசு உடனடியாக அந்த எம்பி டாலி என்ற கப்பலை கைது செய்து அன்றிலிருந்து இன்று வரை ஒரு குற்ற விசாரணை, கிரிமினல் அஃபென்ஸ் செய்தது போல ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் FBI என்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அவர்கள் அங்கே கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 22 மாலுமிகள் இருக்கிறார்கள். மாலுமிகள் அப்படின்னா இங்கிலீஷில் நாங்கள் சீஃபேரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 22 பேரில் பெரும்பாலானவர்கள், கிட்டத்தட்ட 17-18 பேர் வந்து இந்தியாவினுடைய குரூஸ், இந்திய மாலுமிகள். மாலுமிகள் அப்படின்னா சீஃபேரர்ஸ் உங்களுக்கு தெரியும். சீஃபேரிங் ஜாப் என்பது அது வந்து ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை. வேலை தேடி பலரும் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவங்க CDC என்கிற டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க. அந்த CDCங்கிற டாக்குமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா பேர், முழு பேர் கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அப்படி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? ஸோ இந்த CDCக்கு பேரே கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். அப்படின்னா ஒரு முறை அவன் கப்பலில் மாலுமியா வேலைக்கு ஏறினார்னா அவர் 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், அதாவது அவருடைய பீரியட் ஆஃப் ஜாப் அதான் இருக்கும். ஆர்டிகல் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர். அவங்க பெரும்பாலான இந்த மாதிரி வாலிபர்கள் இந்த CDC எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே மேரிடைம் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய பேர், பிரைவேட் மேரிடைம் இன்ஸ்டிடியூட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாங்கி தருவோம் அப்படிலாம் சொல்லி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி கடைசியாக இவங்க இந்த மாதிரியான கப்பலுக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க யாருக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே அவங்கள பிடிச்சி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, கிரிமினல் அஃபென்ஸ் போடுறது, அவங்க லேப்டாப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது, அவங்க வாட்ஸ்அப்பில் பெட்ரோல்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்படிலாம் இருக்குது. ஆகவே அவர்களை உடனடியாக மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளி விவகாரத்துறையும் மத்திய அரசும் உடனடியாக அதில் தலையிடணும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட இதில் தலையிடணும் என்கிறது எங்களுடைய வேண்டுகோள்.